ஒரு பெரிய மனுஷனுடைய ஒரு அடையாளம் என்னது? அவன் ஜெபிக்கிறான். ஒரு பெரிய மனுஷனுடைய ஒரு முக்கியமான அடையாளம் என்னது? அவன் ஜெபிக்கிறான். உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மனுஷன்னா யார்? உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மனிதர்கள்னா பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அல்லது பெரிய மனிதர்கள்னா இது அதையும் பெருசாக சாதித்தவர்கள். அதெல்லாம் உண்மைதான். ஒருவேளை அதுக்கு சில இடத்த நம்ம கொடுக்கலாம். ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் சில அடையாளங்கள் இருக்குது. பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மனுஷன்னா, ஒரு மேன்மையான மனுஷன்னா, ஒரு மகிமையான மனுஷன்னா, அவனுக்குன்னு சில முக்கியமான அடையாளங்கள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான அடையாளம் என்ன? அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஏன்னா ஜெபிக்கும் போது நம்ம பல காரியங்களை வெளிப்படுத்துகிறோம். இயேசுவே ஜெபிக்கும் போது அவர் சில காரியங்களை அதன் மூலமா வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு? அவர் ஜெபிக்கிறது மூலமா அவர் காண்பிக்கிறார், அவர் தேவனையே சார்ந்து வாழுகிறார் என்று காண்பிக்கிறார். பாருங்க, இயேசு கடவுளா இருந்தாலும் அவர் மனிதனா இருக்கிறதுனால அவருடைய தகப்பன், அவருடைய பிதாவை, பரலோக தகப்பனை சார்ந்துதான் வாழுகிறார். He depends on him. அது மட்டும் இல்ல, அவருடைய தகப்பனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அவர் தனியா போய் தகப்பனோட நேரம் செலவழிக்கிறார் ஜெபத்தில். அவருடைய தகப்பனை நம்புகிறார், தேவனை நம்புகிறார். தொடர்ந்து தேவனுடைய உதவி, அவருடைய தகப்பனுடைய உதவியை பெற்றுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்கிறார். யாரு? இயேசுங்க. அவர் ஜெபிக்கிறார் திரும்ப திரும்ப. இங்க ஒரு இடத்துல மட்டும் இல்லை, திரும்ப திரும்ப ஜெபிக்கிறார் வாசிக்கிறோம். என்ன காண்பிக்குது? அவர் தேவனையே சார்ந்து வாழுகிறார், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், தேவனை நம்புகிறார், தொடர்ந்து தேவனுடைய உதவியை பெற்று வாழுகிறார் என்பதை வெளிப்படுத்துது. அதான் ஒரு பெரிய மனுஷன். வேதத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்ல மனுஷன், மேன்மையான மனுஷன். நான் கேட்குறேன், உலக கணக்கின்படி ஒரு பெரிய ஆள், பெரிய மனுஷன், அவங்க இதை சாதிச்சிருக்கலாம், பெரிய பதவி அது இது வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க தேவனை சார்ந்து வாழலைன்னா, அவங்க தேவனுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கலனா, அவங்க தேவனையே நம்பி வாழலைன்னா, தேவனுடைய உதவியை பெற்று வாழாமல் வெறும் அவங்களுடைய சுய ஞானத்தினால் வல்லமையினால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க பெரிய ஆளாக இருக்க முடியுமா? தேவனுடைய கண்களில் அவங்க பெரிய ஆளாக இருக்க முடியுமா? பைபிள் பிரகாரம் அவங்க பெரிய ஆளாக இருக்க முடியுமா? முடியவே முடியாது. யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஆனால் அவங்க ஜெபத்துக்கு அவங்க வாழ்க்கையில் இடமே இல்லைன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய ஆளாகவே இருக்க முடியாது. ஏன்னா யார் பெரிய ஆள் என்பதை உலகம் நமக்கு போதிக்கலை, இயேசு தான் நமக்கு போதிக்கிறார். இயேசு தான் மகிமையான மனுஷனுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரை விட ஒரு மகிமையான மனுஷனை பார்க்கவே முடியாது. அவர் தெய்வமாக இருக்கிறான்றதே நான் சொல்ல. இப்போ வெறும் அவருடைய மனித தன்மையை பார்த்தீங்கன்னாலே அதிலே ஒரு மகிமை வெளிப்படுகிறது. ஒரு மனுஷனா இப்படி தான் இருக்கணும், தேவனை சார்ந்து நம்பி உதவியை பெற்று வாழுகிற, ஜெபிக்கிற, அதாவது ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும்.